இன்றைய ஆலய ஆராதனையிலும் பங்கு பெற வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் தூய மத்திய தமிழாலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தாப்பனே, இந்த நாளிற்காக நம்மை துதிக்கின்றோம். இன்றைய ஆராதனை வேளையிலும் நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். பாட இருக்கின்ற பாடல்களையும் தியானிக்க இருக்கின்ற வசனங்களையும் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய வார்த்தைகளை இந்த நாளிலும் கொடுக்க இருக்கின்ற உம்முடைய தாசரை மறைத்து உம்மை வெளிப்படுத்தியுள்ளோம். உம்மை தரிசிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உடைய திரு ரத்தத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தியுள்ளோம். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் 14வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 14. அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடிருக்கிறீர். பிரதான தூதரும் முன்னே தம்முகம் பாதம் மூடியே சாஷ்டாங்கமாக பணிவார். நீர் தூய தூயர் என்னுவார். அப்படியானால் தூசியும் சாம்பலுமான நாங்களும் எவ்வாறு உம்மை ஆண்டுவோம், எவ்விதமாய் ஆராதிப்போம். நீரோ உயர்ந்த வானத்தில், நாங்களோ தாழ்ந்த பூமியில் இருப்பதால் வணங்குவோம். மாபயத்தோடு சேருவோம். இப்போதும் நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைவுகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருடைய கரத்திலிருந்த இரக்கங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்போதும் நாம் யாவரும் பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் தந்துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவினும் தமங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தினும் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
மாசில்லாமல் பரிசுமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசாவையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். இப்போதும் வேத பாடங்கள் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. The first Bible reading is taken from Isaiah chapter 60 verses 1 to 5. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். வாசிக்கும்படியாக குடிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனங்கள் வரை. The second Bible reading is taken from the Gospel of Matthew, chapter 2, verses 1 to 12. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் பிறப்பார். அதனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இன்றைய ஆலய ஆராதனையிலும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை அளிக்க வருகை தந்திருக்கும் ரெவரண்ட் ஜான் ஜெபசீலன் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் மும்பையிலே மெத்தடிஸ்ட் ஆலயத்தில் 6 ஆண்டுகள் போதகராக தேவனுடைய ஊழியம் செய்திருக்கிறார்கள். தற்போதும் UBSL தியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக ஆண்டவருடைய பணியை செய்து வருகின்றார்கள். வருகின்ற 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6:30 மணிக்கு ஆலய சார்பான வேத ஆராய்ச்சி கூட்டம் நடைபெறும். யாவரும் இதில் தவறாமல் பங்கு பெறும்படியாய் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் 10ஆம் தேதி மிஸ்டர் லாரன்ஸ் நாமனி, 12ஆம் தேதி மிஸ் கென்சி ஈவ்லின் ஆராதனா, 14ஆம் தேதி மிஸ்டர் ஐசக் வேதமணிதாஸ், மிஸ்ஸஸ் தங்கம் பால், 15ஆம் தேதி மிஸ்டர் காட்வின் ஜோசப் நோபல், மிஸ்ஸஸ் அனுஷா டேனியல், 16ஆம் தேதி மிஸ் எல்சி கெய்ட்லின். இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுபவர்கள் 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பெனட் அருள் செலையா. இவர்கள் யாவருக்கும் ஆலய சார்பிலே சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த ஆண்டிலும் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் உடைய பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதித்துள்ளோம். அதிலும் விசேஷமாக அந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை நீர் விசேஷித்த விதத்திலே ஆசீர்வதித்துள்ளோம் சுவாமி. இவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தீர்க்காலையும் கட்டளையிட்டுள்ளோம். இந்த ஆண்டு முழுதும் உடைய நன்மைகளாலும் கிருபைகளாலும் இவர்களை முடிசூட்டியுள்ளோம். இவர்களை உடைய பரம ஈவுகளால் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசிரமாய் பயன்படுத்தியுள்ளோம் சுவாமி. இவருடைய இகபர தேவைகளை சந்தித்துள்ளோம். மேலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடும் தம்பதியினருக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்துள்ளோம். குடும்பத்தின் உலக பிரகாரமான மற்றும் ஆவிக்குரிய தேவைகளை சந்தித்துள்ளோம். உடைய சகல விதமான நன்மைகளாலும் ஈவுகளாலும் இவர்களை நிரப்பியுள்ளோம் சுவாமி. இவர்கள் மூலமாக பல குடும்பங்கள் உம்மை கண்டடைய அருள் தாரும். இருளுக்கும் உடைய ஆரோக்கியத்தையும் உடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளி செய்யலும். இருள் அனைவரையும் உடைய திருக்கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பேற்று வழி நடத்தியுள்ளோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். இப்போதும் மிஸ்டர் அமோலிக் செல்வராஜ் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, நேற்றும் என்றும் என்றும் ஆராதவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளையும் மத்தியிலே வாசம் செய்கிறவரே துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம். கத்தாதி கத்தாவே துதிக்கிறோம். வல்லமல்ல தேவனே துதிக்கிறோம். நித்திய பிதானவரே துதிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த புது வருஷத்தை ஆண்டவரை நீங்கள் காண கிருபை செய்தீங்களே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த புது வருஷத்தை ஆண்டவரை காண முடியாதபடி ஆண்டவர் சுத்தனப்பா, லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்னால இறந்து போயிட்டார்கள் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு சுத்த கிருபை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. இந்தியாவிலே ஆண்டு சுத்தனப்பா, நீங்கள் அந்த வைரஸுடைய தாக்கத்தை நீங்கள் ஆண்டவரே குறைச்சிருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, வெண்டிலேட்டரில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, ஐசியூவில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆண்டு சுகப்படுத்தி நீங்கள் சீக்கிரத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா வீட்டுக்கு ஆண்டவர் நீங்கள் கொண்டு வர வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே US, UK, யூரோப் ஆண்டவரே, பிரேசில் போன்ற நாடுகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. 2வது வேவு ஆண்டு சுத்திரப்பா ரொம்ப ஆண்டு சுத்திரப்பா கொடூரமாக இருக்கிறது ஆண்டவர். ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே அன்னுத்தினம் ஆண்டவரே இறந்து கொண்டு இருக்கிறார்களே ஆண்டு சுத்திரப்பா. நீங்கள் ஆண்டவரை இறங்கப்பா, இறங்க ஆண்டவரை, இறங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நல்ல ஒரு வேக்சின் ஆண்டு சுத்திரப்பா எல்லா தேசத்துலேயும் ஆண்டு சுத்திரப்பா யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆண்டவர் சுத்திரப்பா நீங்கள் ஆண்டவரே தர வேண்டும் என்று ஜெபிக்கிறான்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பணத்தின் ஆசைக்காக ஆண்டு சுத்தினாப்பா ஒரு வேக்சினை கண்டுபிடித்தாச்சுன்னு அப்படி இல்லாதபடி ஆண்டவரே எல்லாருக்கும் பெனிஃபிட்டான ஒரு வேக்சினாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. எந்தவித சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எல்லாருக்கும் பிரயோஜனமாக உள்ளதாக அமைய நீங்கள் கிருபை தாருங்க ஆண்டவரே. இந்தியாவில் விசேஷமாக ஆண்டவரே வேக்சின்ஸ் ஆண்டு சுத்திராப்பா கொடுக்கும்போது ஆண்டவர் சுத்திராப்பா எல்லாருக்கும் எந்த விதமான பாகுபாடு இல்லாதபடி ஆண்டவர் எல்லாருக்கும் சரியாக ஆண்டவரே இந்த வேக்சின்ஸ் ஆண்டவரே கிடைக்க நீங்கள் ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. எங்களுடைய மிஷினரிகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுத்திரப்பா சர்ச்சில் தாங்கக்கூட ஒவ்வொரு மிஷினரியும் நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களுடைய எல்லா தேவைகளையும் நீங்கள் ஆண்டவர் சந்தித்து ஆண்டு சுத்திரப்பா அவங்களை நீங்கள் ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா நாங்கள் தாங்குகிற ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரையும் நீங்கள் ஆண்டவரே அவங்களை பலப்படுத்துங்கப்பா. சுத்திரப்பா அவங்களுடைய எல்லா அண்டு சுத்திரப்பா தேவைகள் ஆண்டவரே படிப்பு காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அவங்களுடைய நாமத்தை மயப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே வளர்ந்து வளர ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னும் சர்ச் பாஸ்டருக்காக நாங்கள் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களை நீங்கள் ஆண்டவரே இம்மட்டும் நன்றா ஆண்டு சுத்தினாப்பா பயன்படுத்தி வாரீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அவங்களுடைய ஜெபங்கள் ஆண்டு சுத்தினாப்பா இன்னும் அவங்களுடைய எல்லா ஆண்டவர் சுத்தினாப்பா காரியங்களும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே பொறுப்படுத்தி வழிநடத்து வாரீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் சுத்தினாப்பா ஒரு நாட்கள்லேயே ஆண்டவரே அவங்களை நீங்கள் இன்னும் மகிமையான ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஸ்தோத்திராப்பா. எங்களுடைய சபையில் உள்ள எல்லா ஃபேமிலிஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆண்டவரை பலப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தாவினால் ஆண்டு சுத்தினாப்பா ஒவ்வொருத்தரும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் ஆண்டவரை சுத்தினாப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே எடுத்து ஆண்டு சுத்தினாப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. எங்கள் பூனா ஆண்டவர் சுத்தினாப்பா சிட்டிலே ஆண்டவர் சுத்தினாப்பா ஹல்லேலூயா ஒரு எழுப்புதலுக்கு ஆண்டு சுத்தினாப்பா காரணமாக ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சபையை நீங்கள் ஆண்டவரை மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே சிட்டிலே அப்பா ஒரு பெரிய எழுப்புதலும் தீயாண்டு சுத்திரம் அப்பா நீங்கள் ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே எங்கள் சபையிலே ஆண்டு சுத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சுத்திரம் அப்பா. உங்களுடைய எல்லா ஆண்டு சுத்திரம் அப்பா டிசிசி ஆண்டு சுத்திரம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரை அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கிட்னி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே கிட்னி ஆண்டு நீங்கள் புது கிட்னி கொடுக்குறதுக்கு நீங்கள் வல்லவராக இருக்கீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்னும் ஆண்டு சுத்திரப்பா ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டு சுத்திரப்பா நீங்கள் நல்ல சுகத்தை கட்டளையிடறதுக்கு நீங்கள் வல்லவராக இருக்கீங்க ஆண்டவரே. சுத்திரம் அப்பா. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஆண்டவரே இன்னும் ஆண்டு சுத்திரப்பா நல்ல சுகத்தை நீங்கள் தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் நிறைய பேருக்கு ஆண்டவரே ஆத்ரைட்டிஸ் பிரச்சனைகள் ஆண்டவர் சுத்திரம் அப்பா. ஆத்ரைட்டிஸ் பிரச்சனைகளை நீங்கள் ஆண்டவரே விடுதலை தரதுக்கு நீங்கள் வல்லவர் ஆண்டவர் சுத்திரம் அப்பா. ஆத்ரைட்டிஸில் கூட ஆண்டவரே ரெமேட்டட் ஆத்ரைட்டிஸில் ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமான சுகத்தை நீங்கள் தாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே சுத்திரம் அப்பா. எல்லா துதிகளையும் ஆண்டவரே உங்களுக்கு செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக்கணும், காத்துக்கொள்ளுங்க, வழி எடுத்துங்க. எல்லா துதிக மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் 367வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 367. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். தேவரீரின் பாதத்தண்டை ஆவலோடு கூடினோம். உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோம். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஆண்டவா மெய் பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறீர். அன்பின் சுவாலை எங்கள் நெஞ்சில் இன்று மூட்டி நிற்கிறீர். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும். பெந்தேகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். ஆசீர்வாதம் ஊற்றுவீர். இப்போதும் நம்மத்திலே வருகை தந்திருக்கின்ற ரெவரண்ட் ஜான் ஜெபசீலன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள பரமதகப்பனே, இந்த ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த
இந்த கர்த்தருடைய நாளிலேயும் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக சேர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு தருகின்ற வாய்ப்பிற்காக நன்றி. ஆண்டவர் தாமே தொடர்ந்து எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று கெஞ்சுகின்றோம். நம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானித்து கர்த்தர் எங்களோடு கூட பேசுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்டு அதற்கு செவி கொடுத்து எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமரவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். அருமையான இந்த வாய்ப்பை மீண்டும் ஒரு முறை எனக்கு தந்த ஆயர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இரட்சகர் என்பதை நமக்கு காட்டுகின்றார்கள் என்கின்றது தான் நம்முடைய தலைப்பாக இருக்கின்றது. கிறிஸ்து பிறந்த பண்டிகையை ஆசரித்த நாம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்ட அந்த சம்பவத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்தையும் அதில் உள்ள அனைத்து காரியங்களையும் அவர் படைத்தவராக இருக்கின்றார். உலகம் பாவத்தில் விழுந்த போது இயேசு கிறிஸ்துவாகிய தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகம் முழுவதையும் மீட்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பி வைத்தார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எந்த விதமான சந்தேகமும் அதிலே கிடையாது. இப்போ நம்ம ஜெபிக்கும் போது கூட சகோதரி ஜெபித்தார்கள், நடைபெறுகின்ற எல்லா மிஷனரி ஊழியங்களுக்காக, இன்னும் ஆண்டவரை அறியாத பலருக்காக, நம்ம எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவை அனைவரும் அறிய வேண்டும் என்கின்ற வாரம் உண்டு. வேதத்தின் அடிப்படையிலே அது நடக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியின் அடிப்படையிலே நம்முடைய பங்கு என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே சிறிது நேரம் யோசிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் உடையவர். இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர். ஆனால் இந்த இரட்சகரை உலகத்திலே அவரை அறியாத அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். அதே சமயத்திலே அழைக்கப்பட்ட நம்முடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தை மீட்பதற்கு அனுப்புவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பலருக்கு அறிவித்தார். முக்கியமாக பார்க்கும் பொழுது யூத ஜனங்களுக்கு அவர் அறிவிக்கின்றார். தீர்க்கதரிசிகளின் மூலமாக மேசியா பிறப்பார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். அது வேதத்திலே எழுதப்பட்டு அதை வேதமாக யூத ஜனங்கள் வைத்து அதை வாசிக்கின்றார்கள், அதை குறித்து பேசுகின்றார்கள். ஆனால் இந்த இடத்துல நாம் விசேஷமாக பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது யாருக்கு பிதாவானவர் அதை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது, ஏற்கனவே இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ ஃபங்க்ஷன் என்று நான் சொன்ன மெய்ப்பொருளுக்கு அது அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதலாவது மெய்ப்பொருளுக்கு அறிவிக்கப்படுகின்றது. இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம், அது கிழக்கிலிருந்து வருகின்ற இந்த சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்படுகின்றது. யூத ஜனங்களுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது யூதர் அல்லாத மற்ற ஜனங்களுக்கு இப்படியாக ஆண்டவர் அறிவிப்பதை பார்க்கின்றோம். அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். எனவே மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தில் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து எப்படி இந்த சாஸ்திரிகளினுடைய வருகை, ஆண்டவருடைய அந்த சுவிசேஷ பரப்பை குறித்து என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது தேவதூதர்களின் மூலமாக மெய்ப்பொருளுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்படுகின்றது. இங்கு சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தின் மூலமாக அந்த செய்தி அறிவிக்கப்படுகின்றது. அவர்கள் பல மாதங்கள் பிரயாணம் செய்து எருசலேமுக்கு வந்து யூதருடைய ராஜா எங்கே என்று அவர்கள் கேட்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கின்றோம். எதற்காக ஆண்டவர் இந்த சாஸ்திரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை வெளிப்படுத்தினார்? அதுல என்னென்ன காரியங்கள் அடங்கி இருக்கின்றது, அதிலிருந்து நாம் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் இந்த நாளினுடைய நம்முடைய தியானத்தின் மையமாக இருக்கின்றது. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது
நம்முடைய கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் செய்கின்ற ஒரு சில நாடகங்களிலே இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கின்றார். மாட்டுக்கொட்டிகளிலே பக்கத்துல மேய்ப்பர்கள் இருக்கின்றார்கள், கூடவே 3 சாஸ்திரிகளும் வருவது போல நாம் காட்டுவது உண்டு. ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது அது சரியான ஒரு சித்தரிப்பு கிடையாது. மாறாக சாஸ்திரிகள் எங்கு இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கின்றார்கள், வேதம் சொல்லுகின்றது அவர்கள் வீட்டிலே வந்து அந்த பிள்ளையை தரிசிக்கின்றார்கள் என்று. அதாவது இயேசு கிறிஸ்து மாட்டுக்கொட்டிலே பிறந்து ஒரு சில மாதங்கள் சென்று அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அதே பெத்லகேமிலே வந்து அவர்கள் தரிசிக்கின்றார்கள். அதாவது ஒரு சில மாதங்கள் கடந்து விட்டது. இன்னும் சிலர் சொல்லும் பொழுது ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை கொன்றதுனாலே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அவங்க பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த நாட்களிலே பயணம் சுலபமானது கிடையாது. பல மாதங்கள் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். அப்படி பயணம் செய்து வந்து இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கின்றார்கள் என்று இந்த இடத்துல பார்க்கின்றோம். அடுத்த ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருவது, யார் அந்த சாஸ்திரிகள்? பல புஸ்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். சிலர் இந்தியாவிலிருந்து கூட போனாங்க அப்படின்னு சொல்லுகின்ற சில புஸ்தகங்கள் உண்டு. ஆனால் அக்யூரேட்டான ரிசர்ச் என்ன சொல்லுகின்றது என்றால், இவர்கள் பெர்சியா தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லுகின்றது. பெர்சியா தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை அந்த பெத்லகேமிலே அவர்கள் தரிசிக்கின்றார்கள் என்று. இவைகளை மனதிலே வைத்து இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பேசுகின்றார் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, இந்த பகுதி, இந்த சம்பவம் எதை நமக்கு காட்டுகின்றது என்றால், we are all co-workers in the gospel work. நாம் அனைவரும் இந்த சுவிசேஷத்தை பரப்புவதிலே ஆண்டவருடைய துணை வேலையாட்களாய் இருக்கின்றோம் என்பதை இது காட்டுகின்றது. இதுதான் நமக்கு இந்த பேக்ரவுண்டை புரிந்து கொள்ளும் பொழுது இது நமக்கு தெளிவாக நமக்கு தெரியும். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள். அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அல்லது அவர்கள் படித்தபடி அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அலைன் ஆகிறத அவங்க பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கின்றது இந்த உலகத்துல அப்படிங்கிறத அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்திருக்கின்றோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்படுகின்றார்கள் தானியேலின் காலத்துல. தானியேலுடைய புத்தகத்தை நம்ம வாசித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே பாபிலோனுடைய ராஜா மரிக்கும் பொழுது பெர்ஷியா ராஜா அந்த தேசத்தை ஆட்சி செய்வதாக நாம் பார்க்கின்றோம். தானியேலுடைய புத்தகத்தை அதை வாசிக்கின்றோம். இன்னும் எஸ்தருடைய புத்தகத்தை அதை நம்ம வாசிக்கின்றோம். இந்த யூத ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இந்த தேசங்களிலே சிதறடிக்கப்படுகின்றார்கள். சிதறடிக்கப்படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னவென்றால், ஆண்டவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவர்களுக்கு அறிவித்த அந்த மேசியா வருவார், அவர் வந்து இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் எங்களை மீட்டுக் கொள்வார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் என்கின்ற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான். அவர்கள் பல ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தார்கள். இன்னும் வேதாகமத்தின் அந்த சரித்திரத்தில் மாத்திரமல்ல, அதன் பிறகு யூதர்கள் எத்தனையோ ஆண்டுகள் ஒரு தேசம் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், கூட்டம் கூட்டமாக ஹிட்லரினாலே அழிக்கப்பட்டார்கள். அந்த சமயத்திலும் அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா, மேசியா வருவார் அப்படின்ட்டு. கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்து தான் இந்த மேசியா அப்படின்னு சொல்றோம். ஆனா அவங்களுக்கு அது தெரியவில்லை. மேசியா வருவார், தீர்க்கதரிசிகள் சொன்ன உரைத்தபடி அவர் எங்களை விடுதலை செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை மாத்திரம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. இந்த நம்பிக்கை அவர்களை சுற்றிலும் வாழ்ந்த அந்த ஜனங்களையும் இம்பாக்ட் பண்ணிச்சு. நம்ம மத்தியில ஒரு கூட்ட ஜனங்கள் அடிமையாக வராங்க, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நம்மளை போல வாழ மாட்டேங்கிறாங்க, அவங்க வித்தியாசமாய் வாழுகின்றார்கள். அடிமைத்தனத்திலும் அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அவர்கள் அந்த உறுதியோடு வாழ்கின்றார்கள் என்கின்ற அந்த பாசிட்டிவ் திங்கிங் மற்றவர்களையும் பாதிக்கின்றது. என்னோடு கூட நீங்க எஸ்தருடைய புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல யூத ஜனங்களை குறித்து ஆமோன் ராஜாவினிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றதை நம்ம வாசிக்கின்றோம். யூத ஜனங்கள் அந்த பெர்ஷிய தேசத்துல பல இடங்களிலே இருக்கின்றார்கள். அவர் இப்படியாக சொல்லுகின்றார்,
உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறந்து பரவி இருக்கின்றார்கள். There is a certain people dispersed and scattered among the peoples in all the provinces of your kingdom. அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கின்றது. Whose customs are different from those of all other people and who do not obey they do not obey the king's laws. உம்முடைய தேசத்துல ஒரு பழக்கம் உண்டு, ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு. ஆனா இந்த ஜனங்கள் எல்லா இடத்திலும் பரப்பி இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் வித்தியாசமாய் வாழ்கின்றார்கள். ராஜா என்னதான் நீங்க வணங்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க வணங்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு கடவுள் தான் உண்டுன்னு சொல்றாங்க. அவங்களை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு வாழ்கின்றார்கள். இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் அவர் சொன்னாலும் இதிலிருந்து நம்மால புரிந்து கொள்ள முடியும். All others who lived in the country, they saw Jews as a different people. யூதர்களை இந்த ஜனங்கள் எல்லாரும் வித்தியாசமான ஜனங்கள் என்று பார்த்ததை நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இல்லை, நான் சொல்லுகின்றேன், எதற்காக இந்த சாஸ்திரிகள் இத்தனை மாதங்கள் பிரயாணப்பட்டு யூதருடைய ராஜாவை பார்க்க வர வேண்டும்? அவங்களுடைய ராஜா கிடையாது, யூதர்களுடைய ராஜா என்று மத்தேயுவில் அவங்களே சொல்றாங்க எருசலேம் வரும் பொழுது. இல்லை, நான் நினைக்கின்றேன், இந்த சுத்தியில் இருக்கின்ற யூதர்களுடைய அந்த நம்பிக்கையை பார்த்து இவர்கள் நம்பி இருந்த, இவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த ராஜா பிறந்திருக்கின்றார் என்று இந்த நட்சத்திரம் எங்களுக்கு சொல்லுது. எங்களுடைய கணக்கின்படி ஆண்டவர் இயற்கையின் மூலமாக அவர்களிடத்துல பேசி இருக்கின்றார். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, நாங்க போய் அதை பார்க்கணும், அந்த ராஜாவை பணிந்து கொண்டு நாங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் பிரயாணப்பட்டு வருகின்றார்கள். இல்லை, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால், நாம் இருக்கின்ற இடத்திலே நாம் சுவிசேஷத்தின் உடன் வேலையாட்களாய் இருக்கின்றோம். நம்ம நினைக்கலாம், நான் என்னுடைய சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை ஆலய ஊழியர்களுக்கு கொடுத்துட்டேன், மிஷனரி ஊழியர்களுக்கு கொடுத்துட்டேன், அதுதான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நினைக்கலாம். அதை விட பெரிய கான்ட்ரிபியூஷன் உங்களுடைய வாழ்க்கை. இந்த சாஸ்திரிகள் பல மாதங்கள் பிரயாணம் பண்ணுவதற்கு அந்த நட்சத்திரம் மாத்திரம் காரணம் அல்ல, மாறாக அவர்கள் மத்தியிலே இருந்து யூதர்களின் நம்பிக்கையும் ஒரு காரணமா கண்டிப்பாக இருந்திருக்கும். உங்களை பார்க்கின்றவர்கள், உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றவர்கள் இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியுமா? அதுதான் உங்களிடத்துல ஆண்டவர் இந்த நாளிலே கேட்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு ஊழியர் இப்படியாக சொல்லுகின்றார், the best argument for Christianity is Christians. கிறிஸ்தவத்திற்கான சிறந்த வாதம் கிறிஸ்தவம் தான். நம்ம எத்தனையோ இடங்களில் கிறிஸ்தவத்தை அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்தை நம்ம டிஃபெண்ட் பண்ணுவதற்கு ட்ரை பண்றோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றோம், இல்லை நாங்கள் வழிபடுகின்ற தெய்வம் தான் சரியானவர், அவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இவர் சொல்லுகின்றார், கிறிஸ்தவத்தினுடைய சிறந்த வாதம் கிறிஸ்தவன் தான். The best argument for Christianity is Christian. Their joy, their certainty, their completeness, இதுதான் அவர்களுக்கு சிறந்த வாதம். கிறிஸ்தவர்களுடைய சந்தோஷம், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்ற அந்த நிச்சயம், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த முழுமை. தொடர்ந்து சொல்கின்றார், the strongest argument against Christianity is also Christians. எது கிறிஸ்தவத்திற்கு எதிரான மிக சிறந்த வாதமாக இருக்கும் அப்படின்னா அதுவும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கை தான், அவர்களுடைய சந்தோஷமின்மை அல்லது அவர்களுடைய சுயநீதி, அவர்களுடைய அபர்த்தமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு பெரிய வாதமாக இருக்கின்றது. When they are somber, joyless, when they are self-righteous and smug in complacent consecration, when they are narrow and repressive, then Christianity dies a thousand deaths. கிறிஸ்தவர்கள் சரியாக வாழாமல் இருக்கும் பொழுது கிறிஸ்தவம் எத்தனையோ முறை மறிக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்கள் சரியாக வேதத்தின் அடிப்படையில் வாழும் பொழுது கிறிஸ்தவத்திற்கு எதிராக யாருமே பேச முடியாது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை அதற்கு மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த சாஸ்திரிகள் புறப்பட்டு வருவதற்கு யூதர்களுடைய நம்பிக்கை மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. In
இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கஷ்டத்தின் மத்தியிலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தையும் நிச்சயத்தையும் பார்த்து நம்பிக்கையும் பார்த்து உங்களோட கூட இருக்கின்றவர்கள் உங்கள் அருகில் இருக்கிறவங்க இந்த நம்பிக்கை எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி வர முடியுமா, யோசிக்க முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே நாம் துணை வேலையாட்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினாலும் நம்ம வாழ்க்கை தான் அவர்கள் ஆண்டவரை வந்து சேருவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இரண்டாவது பார்க்கின்றோம், இட் இஸ் அவர் ஆக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நம்முடைய தலையாய கடமையா இருக்கின்றது. ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய அந்த நட்சத்திரத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நாம் ஆழமாய் வாசித்து பார்க்கும் பொழுது பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிந்த யூதர்கள் மாத்திரமல்ல, இந்த இடத்துல பிரதான ஆசாரியரை குறித்து வாசிக்கின்றோம், வேத பாரகரை குறித்து வாசிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த யூதர்களுக்கு ராஜாவாய் இருக்கின்ற அந்த ஏரோதை குறித்து நாம வாசிக்கின்றோம். இவர்களுக்கு யார் வந்து சொல்ற இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்று யூத சம்பிரதாயங்களை அறியாத, யூதர்களுடைய வேதத்தை அறியாத இந்த சாஸ்திரிகள் பல மாதங்கள் பயணப்பட்டு வந்து எருசலேம்ல வந்து என்ன பண்றாங்க, உங்களுக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் ராஜா கூப்பிடுறாரு. இந்த வேத பாரகர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, வேதத்தை திறந்து தீர்க்க தரிசனத்தை திரும்ப வாசித்து பார்த்து எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படிங்கிறத ராஜாவுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது ரிவர்ஸா நடந்திருக்கணும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் பொழுது என்ன சொல்லி அழைக்கின்றார், நீ உன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் மூலமாக எல்லா ஜாதிகளையும் தேசங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆனா இங்க அந்த மேசியா பிறந்த அந்த பிறப்பை யார் மூலமா இந்த யூதர்கள் அறிந்து கொள்கின்றார்கள்? யார் மூலமா இந்த வேதத்தை அறிந்த வேதபாரகர்கள் அறிந்து கொள்கின்றார்கள்? ஆண்டவரை பற்றி அறியாத, வேதத்தை அறியாத சாஸ்திரிகளின் மூலமாக. ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படவில்லை, மாறாக இயற்கையான நட்சத்திரத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்களிடத்துல பேசுகின்றார். அவங்களுடைய முயற்சியினால எருசலேமுக்கு வருகின்றார்கள். இது எதை காட்டுகின்றது என்றால், கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அமைதியாக இருப்போம் என்றால், இந்த வேதத்தை மூடி வைத்துவிட்டு இந்த வேதத்தை மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காட்டாமல் இருப்போம் என்றால், ஆண்டவரை அறியாத மற்றவர்கள் நம்மிடத்தில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு போதிப்பார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய தீர்க்கதரிசிக்கு எப்படி பேசுறாரு? தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை ஒழுங்கா பேசாத போது கழுதையின் மூலமாக பேசுகின்றார். பேதுருவினிடத்துல அந்த ஒரு சேவலின் மூலமாக, சேவலினுடைய அந்த சத்தத்தின் மூலமாக பேதுருவுக்கு அவனுடைய அந்த பாவத்தை நினைக்கின்றார் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் தூங்கிட்டு இருந்தோம்னா, ஆண்டவர் யார் மூலமாவது மற்றவர்களிடத்துல பேசுவார் என்று வேதம் சொல்லுகின்றது. மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை குறித்து பார்க்கின்றோம். 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் யோவான் ஸ்நானன் இப்படியாக சொல்கின்றார், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லி கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராய் இருக்கின்றார் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். God is able to raise children from these stones. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை இந்த கல்லில் இருந்தும் எழுப்ப வல்லவராய் இருக்கின்றார். யூதர்களுக்கு அந்த நாட்களில் இருந்த பிரச்சனை என்னவென்றால், அவர்களுக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடு இருக்கின்றது, மோசேயின் மூலமாக ஆண்டவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள், இன்னும் வேதம் இருக்கு அப்படிங்கிற தைரியம் இருந்துச்சு. நாங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அதனால எங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு விதத்தில் அது நல்லதுதான். ஆனா அதே சமயத்தில் அந்த நம்பிக்கை ரொம்ப கண்மூடித்தனமான நம்பிக்கையாக மாறி ஆண்டவருடைய வேதத்தையும் ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தையும் அவர்கள் மறந்து நம்பிக்கையை மாத்திரம் உடையவர்களாக இருந்தார்கள். அப்படி பண்ணும் பொழுதுதான் இந்த இடத்துல யோவான் ஸ்நானன் சொல்லுகின்றார், ஆபிரகாம் குமாரன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸை நம்பி நீங்க இருக்கிறாதீங்க,
நீங்கள் சரியான விதத்தில் வாழவில்லை என்றால் 10வது வசனத்தை சொல்றார், இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெற்றுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்வதை பார்க்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் இரண்டாவது நமக்கு சொல்வது, இட் இஸ் அவர் ஆக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய தலையாய கடமையாய் இருக்கின்றது. நாம் தவறினால் ஆண்டவர் வேறு விதத்தில் அந்த சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிப்பார். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களிடத்தில் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் அவருடைய வேலையிலே, அவரை அறிவிக்கின்ற அந்த வேலையிலே உடன் ஊழியர்களாக இருக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய், உங்களுடைய வேலையின் மத்தியிலே, உங்களுடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரை அறிவிக்க ஆயத்தமாக இருக்கின்றீர்களா என்று இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கின்றார். இந்த சாஸ்திரிகள் நமக்கு ஒரு பெரிய ஹோப்பையும் கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் அவர்களுடைய வாழ்வு நமக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு சம்பவமாகவும் இருக்கின்றது. They give the hope that Jesus is for whole humanity. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உடையவர் என்பதை அவர்கள் காட்டுகின்றார்கள். அதன் பிறகு நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் பார்க்கின்றோம், 12வது வசனத்துல, அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். சொப்பனத்திலேயே ஆண்டவர் அவர்களிடத்துல பேசினார் என்று நாம் பார்க்கின்றோம். Then the Jews were complacent. யூதர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள மனதில்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நட்சத்திரத்தின் மூலமாகவும் சொப்பனத்தின் மூலமாகவும் சாஸ்திரிகள் கூட்டத்தில் பேசுகின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஒருவேளை யூதர்களை போல மந்த நிலைமையிலே நம்ம இருப்போம் என்றால், எதையும் நான் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எகத்தான மனதோடு இருப்போம் என்றால், இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புகின்றார். நீ பேசவில்லை என்றால் நான் வேறு விதத்தில் அவர்களிடத்தில் பேசுவேன். நீ எனக்கு பிள்ளையாய் வாழவில்லை என்றால் நான் இந்த கல்லிலிருந்தும் பிள்ளையை நான் உருவாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிள்ளை நம்முடைய கரத்தில் அந்த சாய்ஸ் இருக்கின்றது. How we are going to live? Are we going to live a life which will glorify God and show His love towards others, or are we going to live a life which will be self-centered? நம்மை சுற்றிலும் சார்ந்த அந்த ஒரு வாழ்வாய் நம்முடைய வாழ்வு இருக்க போகின்றதா, அல்லது ஆண்டவரை அறிவிக்கின்ற ஒரு உயிருள்ள சுவிசேஷகனாய் நீங்கள் வாழ போகின்றீர்களா என்பதை இந்த நாளில் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த ஆண்டிலே அவரோடு கூட இணைந்து அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அழைக்கின்றார். அவருக்கு சாட்சியாய் வாழக்கூடியாய் அழைக்கின்றார். சாஸ்திரிகளை போல செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் பிறந்திருக்கின்றார் என்பதை அறிவிக்கும்படியாய் உங்களை அழைக்கின்றார். இந்த சாஸ்திரிகளை போல ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு, சாஸ்திரிகளை போல ஆண்டவரை அறிவித்து, இன்னும் சாஸ்திரிகளை போல ஆண்டவரை பணிந்து கொள்கின்ற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு தடையான காரியங்கள் இருக்கும் என்றால், இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலே அவைகளை விட்டு ஆண்டவரிடத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு கிருபையும் இரக்கமுள்ள பரமபிதாவே, இந்த காலை வேளையிலே இந்த சாஸ்திரிகளின் வாழ்வின் மூலமாய் எங்கள் மத்தியிலே நீர் பேசுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விலே போதுமானவராய் இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்விலே எங்களோடு கூட பேசுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றீர். அதற்காக எனக்கு நன்றி. நீர் எங்களுக்கு வேத புஸ்தகத்தை தந்து அதன் மூலமாய் உண்மையை நீர் எங்கள் வாழ்விலே வெளிப்படுத்தி வருகின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அழைக்கப்பட்ட ஜனங்களாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்விலே உண்மை பிரதிபலிக்க, உண்மை போல வாழ, அதன் மூலமாய் ஆண்டவரே மற்றவர்களை உண்மலை வழிநடத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை நீர் நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பெர்ஷிய தேசத்திலே இந்த யூதர்கள் எப்படி நம்பிக்கையோடு வித்தியாசமாய் வாழ்ந்தார்களோ, நாங்களும் இருக்கின்ற இந்த இடத்துல பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே வாழும் பொழுது, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியிலே வாழும் பொழுது நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க இருக்கிறோம். அப்படி எங்களுடைய சாட்சியின் மூலமாய் சாஸ்திரிகள் எப்படி இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்களோ, அதே போல பலரை உண்மண்டு உமக்கு நேராக நாங்கள் வழிநடத்த நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இன்னும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அமலற்றவர்களாய் இல்லாதபடி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து
ஆண்டவருடைய சித்தத்தை செய்கின்ற பிள்ளைகளாக வாழ எங்களை கொடுக்கின்றோம். ஆண்டவர் எங்களை நீர் பயன்படுத்துகிறாக. அந்த நாட்களிலே இருந்த யூதர்களைப் போல அல்ல, வேதபாரங்களைப் போல அல்ல, மாறாக ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாட்டை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகின்ற உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ எங்களை பலப்படுத்தும். தாழ்த்தி கொடுக்கின்றோம். எங்களோடு தொடர்பு பேசுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இப்போதும் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் ஜான் ஜெபசீலன் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தினருக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் 105வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 105. ஏனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. ஏனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்ட தாவிய உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியாம் கருணை நிலைவரமுண்டு இதம் துதி என் மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமயாவும் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஜெபம் பண்ண கடவோம். பிரசன்ன திருநாளுக்கு பின் வரும் முதலாம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே தேவரீரை நோக்கி வேண்டிக் கொள்கிற உம்முடைய ஜனத்தின் ஜெபங்களை இரக்கமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகள் என்று அறிகிற அறிவையும் அவைகளை உண்மையாக நிறைவேற்றுகிற பலத்தையும் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவை இன்றைய ஆராதனை வேலைக்காக உம்மை துதிக்கின்றோம். இந்த நாளிலும் பொழுது பாடவும் உடைய நல் வார்த்தைகளை கேட்கவும் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையிலும் உடைய செய்தி எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் ஜான் ஜெபசீலன் அவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்துள்ளோம். கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளுக்கும் இரட்சகராக நீர் வெளிப்படுத்தி காட்டினதற்காக துதிக்கின்றோம். புறஜாதி மக்களான எங்களையும் உடைய திருரத்தத்தாலே ஆபிரகாமின் விசுவாச சந்ததியினராய் மாற்றினதற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களையும் உம்மோடு சேர்ந்து உழைக்கும் சக ஊழியராக இணைத்துக் கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மோடு சேர்ந்து செய்யும் பணிகளை உண்மையும் மொத்தமுமாய் செய்ய அருள் தாரும். எங்களுடைய ஊழியங்கள் மூலமாய் அநேகர் உம்மை அறிந்து கொண்டு உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாக இறுதியிலே உம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க கிருபை செய்துள்ளோம். இன்றைய நாளிலும் ஆராதனையிலே பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துள்ளோம். ஒவ்வொருவருடைய இகபர தேவைகளையும் கிருபையாய் சந்தித்தருளும் சாமி. திருச்சபை உறுப்பினர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். யாவரையும் ஆசீர்வதித்துள்ளோம். யாவரையும் உடைய தயவால் பாதுகாத்தருளும் சாமி. திருச்சபை மூலமாய் தாங்கப்பட்டு வருகிற அருட்பணியாளர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். NSM சிறுவருக்காய் ஜெபிக்கின்றோம். யாவரையும் உடைய காருண்யத்தால் தாங்கியறலும் ஆண்டவரே. அனைத்து ஆலயங்களுக்காக, ஆயர்களுக்காக, திருமண்டங்களுக்காக, பேராயர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உடைய வல்ல ஆவியானவரால் வழி நடத்தியறலும் ஆண்டவரே. எல்லா தேவ ஊழியர்களுக்காக, கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதித்து ஆளுகை செய்தருளும். என்னுடைய தேச தலைவர்களுக்காகவும் அனைத்து தேச தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஞானத்தால் அவர்களை நிரப்பி வழி நடத்தியறலும். இந்த நாளிலும் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரையும் உடைய சுகத்தாலும் பலத்தாலும் இடைக்கட்டியறலும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் சகல தீங்குகளுக்கும் சகல மோசங்களுக்கும் விலக்கி ரட்சித்தருளும். துதி கனமகிமை அனைத்துமக்கே செலுத்துகிறோம். நேசரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக.